गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। प्रसीद परदेवते मम हृदि प्रभूतं भयं विदारय दरिद्रतां दलय देहि सर्वज्ञतां निदेहि करुणानिधे शरणपद्मयुग्मं स्वकं निवारय जरामृति திருப்பசுந்தரி ஸ்ரீ சிவே. அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு நம்ம இப்போ இந்த கோணங்களை பார்க்க போறோம். முன்னாவது ரேகையில என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கான ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், என்னென்ன இருக்குங்கிறது. இதை மறுபடியும் வேணும்னாக்க நீங்க எழுதிக்கலாம். பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதள சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேததுதிதம் பரதேவதாயாக. எப்படிப்பட்ட ஸ்ரீசக்கரம்னாக்க பிந்து, அதை சுத்தி திரிகோணம் 3 கோணங்கள், வசு கோணம் 8 வசுக்களை குறிக்கிற 8 கோணங்கள், தசார யுக்ம 2 10 கோணங்கள், மன்வஸ்ர 14 கோணங்கள், நாகதள மறுபடியும் 8 தளங்கள், ஷோடசாரம் நாகதள சம்யுத ஷோடசாரம் 16 தளம், விருதத்ரயம் 3 வட்டம், ச தரணி சதனத்ரயம் 3 கோட்டு பூபுரம் 3 கோடு. அதனுடைய துதிதம் பரதேவதாயாக, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடிய பரதேவதையை வணங்கி இந்த ஸ்ரீ திரிசதியை பத்தி நம்ம படிக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். இந்த 3 கோட்டினுடைய வர்ணங்களையும் ரேகையினுடைய வர்ணங்களையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதலாவது வெண்மை, 2வது சிகப்பு, 3வது மஞ்சள். இந்த சக்கரத்திற்கு அதீஸ்வரியாக விளங்குபவள் திரிபுரா சக்கரேஸ்வரி. அவளோட பேரு திரிபுரா சக்கரேஸ்வரி அப்படிங்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த 10 அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தி, ஈசித்வ சித்தி, வசித்வ சித்தி, பிராகம்ய சித்தி, புக்தி சித்தி, இச்சா சித்தி, பிராப்தி சித்தி, சர்வகாம சித்தி அப்படிங்கிற இந்த அனிமாதி 10 சித்தி தேவிகளை நம்ம முதல்ல பூஜை பண்ணணும் இவாளுக்கு. அடுத்தது 2வது ரேகை. 1வது ரேகை பார்த்துட்டோம். அடுத்தது 2வது ரேகை. 2வது ரேகையில சிவப்பு நிற கோடு உங்களுக்கு தெரியும். 2வது ரேகை வரணும். ரெண்டாவது ரேகை வரணும்ப்பா. 2வது ரேகை இது சிவப்பு நிற கோடு. இங்க 8 மாத்திருக்கைகள், 8 மாத்திருக்கா தேவிகள் இங்க இருக்கா. பிராஹ்மி மாத்திருக்கா, மகேஸ்வரி மாத்திருக்கா, கௌமாரி மாத்திருக்கா, வைஷ்ணவி மாத்திருக்கா, வாராகி மாத்திருக்கா, மகேந்திரி மாத்திருக்கா, சாமுண்டா மாத்திருக்கா, மகாலட்சுமி மாத்திருக்கா. இத்தனை மாத்திருக்கா தேவிகள் இந்த 2வது ரேகையில இருக்கா. இவாளை பூஜிக்கணும். அடுத்தது 3வது ரேகை. இந்த 3வது ரேகையில 10 முத்ரா சக்திகள் இருக்கா. இவ தசமுத்திர சமாராத்தியான லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். உபாசகன் இந்த 10 முத்ரைகள் சமர்ப்பணம் பண்ணும்போது, அதாவது தந்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்க இந்த முத்ரைகள் வரும். இதை சமர்ப்பிச்சுதான் நம்ம பரதேவதையோட உபாசனையை நம்ம அனுசரிக்கணும். இவா யார் யாருன்னு சொன்னாக்க, சர்வசம்க்ஷோபினி முத்ரா சக்தி, சர்வ வித்ராவிணி முத்ரா சக்தி, சர்வாகர்ஷிணி முத்ரா சக்தி, சர்வவசங்கரி முத்ரா சக்தி,
சர்வோன்மாதினி முத்ரா சக்தி, சர்வ மகா அங்குஷா முத்ரா சக்தி, சர்வ கேசரி முத்ரா சக்தி, சர்வ பீஜ முத்ரா சக்தி, சர்வ யோனி முத்ரா சக்தி, சர்வ திரிகண்டா முத்ரா சக்தி. இந்த பேரை சொல்லி இந்த தேவிகளை நம்ம உபாசிக்கணும். இந்த அம்பிகைகள் நமக்கு எல்லா விதமான அருளையும் கொடுப்பா. இவெல்லாம் ரட்சிக்கிற யோகினிகள். எல்லா விதமான சித்திகளும் நம்ம சித்திகள், அஷ்டமா சித்திகள், தசமா சித்திகள்லாம் பார்த்திருப்போம். அந்த சித்திகள் நம்மள உபாசகனுக்கு கை கூடும். இந்த முதலாவது சக்கர பூஜையினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த திரைலோக்கிய மோகன சக்கரம், இந்த சக்கரத்துக்கு அதிபதி யாருன்னு சொன்னாக்க மாதா திரிபுரா சக்கரேஸ்வரி. அவள் 10 அனுமா சித்திகளுக்கும், பிராஹ்மியாதி 8 சக்திகளுக்கும், சர்வசம்சோபின்யாதி முதல் 10 முத்ரா சக்திகளுக்கும் இவள் தான் தலைவி. இந்த மாதா ரொம்ப யோக சக்தியுடையவள். அதனால நம்மளை நம்மளுடைய உடலையும் மனசையும் அடக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியவோ. திரிபுரா சக்கரேஸ்வரி தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா பயங்களையும் போக்கி எல்லா விதமான சித்திகளையும் நமக்கு அனுகிரகிக்கிறாள். இவளோட பேரு திரைலோக்கிய மோகன சக்கரம். இந்த சக்கரத்தோட பேரு, இந்த தேவியோட பேரு திரிபுரா, ஸ்ரீ மாதா திரிபுரா சக்கரேஸ்வரி. நீங்க இதை எழுதிக்கலாம். இந்த முதலாவது ஆவரணத்துல என்னன்னாக்க ப்ரஹஸ்பதிக்கான கோடுகள் இவை. இந்த சக்கரத்துல நம்ம யாரை பூஜிக்கணும்னா ப்ரஹஸ்பதிய. இதுக்கான நவாவரண கீர்த்தனை ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரும் சரி, முத்துசுவாமி தீட்சிதரும் சரி, முதலாவது கீர்த்தனை நவாவரண கீர்த்தனை வியாழக்கிழமை பாடணும்னு வச்சிருக்கு. வியாழக்கிழமை. ஏன்னா ப்ரஹஸ்பதிக்கான அந்த ப்ரஹஸ்பதி கிரகத்துக்கான கோடுகள் இதெல்லாம். இந்த ஆவரணத்துக்கு உண்டான ரத்னம் எதுன்னா புஷ்பராகம். புஷ்பராக ரத்னாபதி ப்ரஹஸ்பதி கிரக பிரீத்தியர்த்தே. ப்ரஹஸ்பதிக்கு பிரீத்தியான ஒரு கிரகம் இது, இடம் இது, வீடு இது. திரைலோக்கிய மோகன சக்கரேடம் டாகினி தேவியும் பூஜையாமின்னு சொல்லணும். பிரகட யோகினியோட இது, இவாளெல்லாம் பிரகட யோகினிகள்னு சொல்றோம். ஏன்னா வெளிப்படையா தெரியக்கூடிய யோகினிகள். வெளிப்படையா தெரிவதனால இவாள பிரகட யோகினிகள். இவாளுடைய இந்த 3 கோடையும் நம்ம உபாசனை பண்ணும்போது தேவியுடைய அஷ்டமா சித்திகள், அவளுடைய நல்ல விதமான சௌபாகியங்கள் எல்லாம் கிடைக்கும். ப்ரஹஸ்பதிக்கான குருவுக்கான இடம், அதனால நமக்கு அறிவு விருத்தியாகும். அடுத்தது இரண்டாவது ஆவரணம். இரண்டாவது ஆவரணம் சர்வாச்சா பரிபூரக சக்கரம்னு பேர் இருக்கு. இந்த சர்வாச்சா பரிபூரக சக்கரத்துக்கு 16 தாமரை இதழ்கள் உடைய சக்கரம் இது. அதுக்கு எண்கள் போட்டிருக்கு பாருங்க. 1லேருந்து ஆரம்பிச்சு 16 வரைக்கும் எண்கள் வந்திருக்கு. 16 தளமுடைய சக்கரம் இது. இதுக்கு அதீஸ்வரி யாருன்னு கேட்டாக்க திரிபுரேஷி. திரிபுரேஷிங்கிற தேவி தான் இதனுடைய அதிபதி. இந்த தேவி வெண்மையான நிறத்தை உடையவள். இந்த 2வது சக்கரத்துல என்னன்னாக்க காமகர்ஷி அப்படிங்கிற நித்யா தேவிகள், 16 தேவிகள் பூஜிக்கப்படுறா. இந்த தேவிகள் நம்முடைய எல்லா துக்கங்களையும் போக்கி நமக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் கொடுத்து கைவல்யம் கைவல்யம் அந்த பதத்தை கொடுக்குற. கைவல்யம்னாக்க மோட்சம், மோட்சத்தை நமக்கு கொடுக்குறா. இந்த திரிபுரேஷி பராம்பிகை பக்தரோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கிறாள் அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த முதலாவது சக்கரத்தை தாண்டி இப்போ நம்ம 2வது சக்கரத்துக்கு வரோம்.
அதாவது முதலாவது சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த தேவிகள்லாம் நமக்கு என்ன செய்யறா அப்படின்னு சொன்னாக்க, அங்க இருக்கிற அந்த திரையை விலக்கி 2வது சக்கரத்துக்கு நம்மள அனுப்புறோம். இந்த திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு, அதுக்கு முதலாவது சக்கரம் சர்வ ஆஷா பரிபூரக சக்கரம், எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும் சக்கரம்னு பேரு. எல்லா விதமான ஆசைகளும் நமக்கு நிறைவேறக்கூடிய சக்கரம் இது. ரொம்ப விசேஷமான சக்கரம். இங்க இந்த 2வது ஆவரணத்துக்கான கிரகம் அங்காரகன், செவ்வாய். இதுக்கு உண்டான ரத்னம் பவளம். பிரவாள ரத்னாதிபதி அங்காரக கிரக பிரீத்தியர்த்தே. இந்த இதுக்கு இந்த கிரகத்துக்கு, இந்த ஆவரணத்துக்கு உண்டான கிரகம் அங்காரகன். இந்த ஆவரண தேவதைகளை நம்ம வழிபடும் போது அங்காரகன் மிகவும் சந்தோஷப்படுகிறான்னு. இந்த 2வது சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவிகள் யாருன்னாக்க, சர்வ ஆஷா பரிபூரக சக்கரம், எல்லா ஆசைகளும் நிறைவேறும் சக்கரம். இது யார் யார் இருக்கான்னா, மேகலை மாதிரி இருக்கும் இது. அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அந்த வட்ட வடிவமான 3 கோடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள இருக்கிறது ஷோடச பத்மதள, சோடசதள பத்மம், 16 தலங்களை உடைய பத்மம், கமல். இவ யார் யார் இந்த தேவிகள் அப்படின்னு சொன்னாக்க, அமிர்த கலைகளோட கூடிய தேவிகள். பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு. காமாகர்ஷினி நித்திய கலாதேவி, புத்தியாகர்ஷினி நித்திய கலாதேவி, அகங்காராகர்ஷினி நித்திய கலாதேவி, சப்தாகர்ஷினி நித்திய கலாதேவி, ஸ்பர்ஷாகர்ஷினி நித்திய கலாதேவி, ரூபாகர்ஷினி நித்திய கலாதேவி, ரசாகர்ஷினி நித்திய கலாதேவி, கந்தாகர்ஷினி நித்திய கலாதேவி, சித்தாகர்ஷினி நித்திய கலாதேவி, தைரியாகர்ஷினி நித்திய கலாதேவி, ஸ்மிருத்யாகர்ஷினி நித்திய கலாதேவி, நாமாகர்ஷினி நித்திய கலாதேவி, ஆத்மாகர்ஷினி நித்திய கலாதேவி, அமிர்தாகர்ஷினி நித்திய கலாதேவி, ஷரீர ஆகர்ஷினி நித்திய கலாதேவி. இந்த 16 விஷயங்களும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய தேவிகள், வசமாக்கக்கூடிய தேவிகள். எது காமம், புத்தி, அகங்காரம், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம் அப்படின்னு இந்த 16 விஷயங்களையும் ஆகர்ஷணம் பண்ணி வசப்படுத்தக்கூடிய, நமக்கு வசப்படுத்தி கொடுக்கக்கூடிய தேவிகள். இவர்களுக்கு பேரு குப்த யோகினிகள் அப்படின்னு பேரு. 16 தத்துவங்களுடைய ஆகர்ஷண சக்திகள். இந்த இந்த சக்கரத்தை நம்ம இருக்கிற தேவிகளை துதிக்கும் போது நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஏன்னா இதுக்கு பேரு சர்வாஷா பரிபூரக சக்கரம் அப்படிங்கிறது. செவ்வாய்க்கான இடம் இது. செவ்வாய் கிரகம் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சு, செவ்வாய் நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அவர் கொடுப்பார். சர்வாஷா பரிபூரக சக்கரேரம் ரம் ராகினி தேவி பூஜையாமி. அங்க டம் பார்த்தோம், இங்க ரம் பார்த்திருக்கோம். இந்த மாத்திருக்கா அக்ஷர ஸ்வரூபத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் அப்புறமா காட்டுறேன். இப்ப நம்ம இந்த ஆவரணங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அக்ஷரங்களுக்கு உண்டான அந்த தேவிகளை, மாத்திருக்கா அக்ஷர ரூபிணிகளை நான் தனியா உங்களுக்கு காட்டுறேன். சர்வாதா பரிபூரக சக்கரே ரம் ராகினி தேவி பூஜையாமி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இந்த ஆவரணத்தை பூஜை பண்ணும்போது ஆத்மசுகத்தை, அதாவது கைவல்யம், மோட்ச பதவியை கொடுக்கக்கூடியவள் அம்மா. இந்த திரிபுரேஷி அப்படிங்கிற இந்த பராம்பிகை நம்முடைய எல்லா விதமான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறாள். அடுத்தது 3வது சக்கரம், 3வது ஆவரணம். இந்த 3வது ஆவரணம், இதுக்கு பேரு சர்வசம்ஷோபண சக்கரம் அப்படின்னு பேரு. 3வது சக்கரம் இது 8 தளங்களை உடையது. இதற்கு அதீஸ்வரி யாருன்னாக்க திரிபுர சுந்தரி, ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவியை. இது அஷ்டமூர்த்தி ஆத்மக சிவாம்ச சக்கரம், சிவனுடைய சக்கரம். இந்த தேவிகளை இந்த அஷ்ட நாமாக்களோட பூஜிக்கணும். யார் யாரு இங்க இருக்கான்னு சொன்னாக்க, அனங்க குசுமா தேவியை நமகா, அனங்க மேகலா தேவியை நமகா, அனங்க மதனா தேவியை நமகா,
அனங்க ரேகா தேவியை நமஹ, அனங்க வேகினி தேவியை நமஹ, அனங்க அங்குஷா தேவியை நமஹ, அனங்க மாலின்யை தேவியை நமஹ. இந்த திரிபுர சுந்தரிங்கிற தேவி வந்து இந்திரன் பூஜை பண்ணியிருக்கிற தேவி. இந்த ஐந்தொழில்களை புரிபவர், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல், இந்த 5 தொழிலையும் பண்ணக்கூடிய தேவி இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிற தேவி. இந்த தேவிக்கு இங்க இருக்கிற இந்த யோகினிகளுக்கு குப்ததர யோகினிகள்னு பெயர். குப்ததர யோகினிகள்னு பேரு. இவாளை நம்ம வந்து வணங்கும் போது தேவியோட கடாட்சம், ஞானம் போன்ற அபூர்வ சித்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எல்லா விதமான அபூர்வ சித்திகளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரியும், இந்த 3வது சக்கரத்துல பக்தர்கள் வந்து எல்லா விதமான துக்கம் கஷ்டங்கள்ல இருந்து ரட்சணை பண்றா. அப்புறம் ஊமையா இருக்கிறவா கூட பேச ஆரம்பிக்கிறா, ஒன்னும் தெரியாதவா கூட பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம பார்த்திருக்கோம், ஷியாமலா தண்டகம். ஒன்னும் தெரியாத காளிதாசர் வந்து அப்படியே ஷியாமலா தேவியை பத்தி அப்படியே பாடியிருக்கார். எவ்வளவு அழகா பாடியிருக்கார், எத்தனை விதமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு அவருங்கிறது நமக்கு தெரியும். மூக்க கவி, அவர் மூக்கனா இருந்தார். மூக்கனாக்க ஊமைன்னு அர்த்தம். அவரும் வந்து பாட ஆரம்பிச்சுட்டார். அது மாதிரி அம்பாள் வந்து எல்லா விதமான நமக்கு வந்து நல்லவைகளை கொடுக்கக்கூடிய தேவியோ. திவ்ய ஞானம் ஏற்படும்னு வச்சுக்கலாம். நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் இந்த தேவியை நம்ம தொழும்போது. இந்த சர்வ சம்க்ஷோபண சக்கரத்தை வணங்கும் போது அங்க இருக்கிற யோகினிகள் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அனுகிரகித்து அவ ஆசீர்வாதம் பண்றான். இது வந்து வெள்ளிக்கிழமைக்கான கிரகம். இந்த கிரகம் எதுன்னு சொன்னாக்க சுக்கிரன். இந்த 3வது ஆவரணத்தினுடைய கிரகம் நவகிரகத்துல எந்த கிரகம்னா சுக்கிரன். அப்போ உங்களுக்கு தெரியும், இதுக்கான ரத்னம் வைரம். வஜ்ர ரத்னாபதி சுக்ர கிரக பிரீத்தியர்த்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நவாவரண கீர்த்தனையில வெள்ளிக்கிழமை பாடக்கூடியது. இந்த கீர்த்தனை வந்து 3வது ஆவரணத்துக்கான கீர்த்தனையை வெள்ளிக்கிழமை பாடுவோம். நவாவரண கீர்த்தனைகள்லாம் நான் கத்துருக்கேன். எனக்கு எல்லா கீர்த்தனைகளும் தெரியும். முத்துசுவாமி டீச்சரோட கீர்த்தனைகளும் தெரியும். வேங்கட சுப்பையருடைய காமாட்சி நவாவரணமும் தெரியும். இந்த பாடல்களை வெள்ளிக்கிழமை பாடு. 3வது ஆவரணத்துக்கான பாடல்களை வெள்ளிக்கிழமை பாடு. அல்லது வெள்ளிக்கிழமை நவாவரண கீர்த்தனை பாடினா அது 3வது ஆவரணத்துக்கான தேவிகளை பற்றிய கீர்த்தனைங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உண்டான வைரம் ரத்னம் வந்து வைரம். வஜ்ர ரத்னாதிபதி சுக்ர கிரக பிரீத்தியர்த்தே. சுக்ர கிரகனுக்கு பிரீத்தியான ஒரு ஆவரணம். சர்வசம்க்ஷோபண சக்கரையே. இந்த சர்வசம்க்ஷோபண சக்கரத்துல லம் லாகினி தேவி, அந்த லாகினி தேவிங்கிறவோ இந்த ஆவரணத்துல இருக்கு. இங்க இருக்கிறவாளுக்கு குப்ததர யோகினிகள் அப்படின்னு பேரு. இந்த யோகினிகளை பத்தி நான் தனியா சொல்றேன். அதே மாதிரி இந்த அக்ஷரங்கள், இப்ப நான் காமிச்ச அக்ஷரங்களையும் அந்த தேவிகளையும் பத்தி உங்களுக்கு தனித்தனியா சொல்றேன். அடுத்தது 4வது ஆவரணம். இந்த 4வது ஆவரணம் 14 கோணங்களை கொண்டது. 14 வசுக்களை குறிக்கும்னு சொல்றோம். இது மனுக்களை குறிக்கும்னு சொல்றோம். இந்த 14 கோணங்களும் மனுக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த சக்கரத்துக்கு அதீஸ்வரியாக யார் இருக்கான்னா திரிபுரவாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாம்பிகை, பரதேவதை. இங்க அவளுக்கு சேவை செய்யறவா யாருன்னாக்க சர்வசம்சோபினி முதலிய 14 சக்திகள். அவளை இங்க நம்ம பூஜிச்சுதான் இந்த திரையை விலக்கிண்டு உள்ள போக முடியும். அவளுடைய அனுகிரகத்தால அவ இந்த மறைப்பை விலக்கி நம்மளை மேலே ஏற்றி விடுவா. அம்பாளுக்கு 14 கோணங்கள்ல அவ இருந்து 14 லோகங்களையும் ரட்சிக்கிறார். அம்பாள் இந்த இவா இருக்கு இல்லையா, திரிபுரவாசினிங்கிறவோ அந்த 16 லோகங்களையும் ரட்சிக்கிறா அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த 14 கோணங்கள் 14 மனுக்களை குறிக்கும், 14 லோகங்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றோம். இத வந்து என்னென்ன யார் யார் இவா அப்படின்னு கேட்டாக்க 4வது இந்த ஆவரணத்துல இருக்கிற தேவிகள் யார் யாருன்னு கேட்டாக்க இந்த சக்கரத்துக்கு பேரு சர்வ சௌபாகிய பிரத சக்கரம்.
எல்லா சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடிய சக்கரம். சர்வ சம்க்ஷோபிணி சக்தி, சர்வ வித்ராவிணி சக்தி, சர்வ ஆகர்ஷிணி சக்தி, சர்வாஹ்லாதினி சக்தி, சர்வ சம்மோகினி சக்தி, சர்வஸ்தம்பினி சக்தி, சர்வஸ்ரும்பிணி சக்தி, சர்வரஞ்சனி சக்தி, சர்வோன்மாதினி சக்தி, சர்வார்த்த சாதினி சக்தி, சர்வ சம்பத்தி பூரணி சக்தி, சர்வ மந்திரமய சக்தி, சர்வத்வந்த ஷயங்கரி சக்தி. சக்தி தேவைகள் பிரத்யேகமான சக்தி பிரபாவங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவைகள். இந்த யோகினி தேவிக்கு பேரு சம்பிரதாய யோகினி அப்படின்னு பேரு. ஒவ்வொரு யோகினியும் அவளுடைய குணாதிசயங்களை நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். ஒவ்வொரு ஆவரணத்துல இருக்கக்கூடிய யோகினிகள், ஏன்னா நீங்க எழுதிக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் ஒன்னா சொன்னா எழுதிக்கிறது கஷ்டம். தனியா ஒவ்வொரு யோகினிகளும் அவளுடைய என்ன அந்த அவளுடைய அந்த இடத்துல அவ என்ன செய்யறா அப்படிங்கறத தனியா சொல்றேன். அடுத்தது இந்த 4வது ஆவரணம் சொல்லிட்டேன். இங்க 14 லோகங்களையும் அம்பாள் ரட்சிக்கிறா. அவ எப்படி இருக்கான்னு சொன்னா கையில வில் பானம், இந்த பாசம் அங்குசம் வச்சுட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். இந்த திரிபுரவாசினி இந்த இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுப்பவள். இவளை ஸ்மரிக்கும் போது தீய சக்திகள் அழியும். மோகனம், ஸ்தம்பனம், உன்மாதனம், அந்த மாதிரி மந்திர சக்திகள் உபாசகனுக்கு கூடும். இது திங்கட்கிழமை பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த நவாவரண கீர்த்தனம் திங்கட்கிழமை பாடக்கூடியது. இந்த 4வது ஆவரண கீர்த்தனம். இதுக்கு உண்டான கிரகம் சந்திரன். 4வது ஆவரணத்துக்கு உண்டான கிரகம் சந்திரன். ரத்னம் முத்து. இந்த ஆவரணத்துல எந்த கிரகம் இருக்குன்னு சொன்னாக்க, எந்த கிரகத்தோட அனுகிரகம் இருக்குன்னு கேட்டாக்க சந்திரனுடைய அனுகிரகம். இதுக்கு முத்துதான் ரத்னம். முக்த ரத்னாதிபதி சந்திர கிரக பிரீத்தியர்த்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சந்திரனுக்கு பிரீத்தியான இந்த ஆவரணம், இந்த 4வது ஆவரணம். சர்வ சௌபாகியதாயக சக்கரே சம் சாகினி தேவி பூஜையாமி. இங்க இருக்கக்கூடிய யோகினிகளுக்கு சம்பிரதாய யோகினிகள் அப்படின்னு பேரு. இந்த அக்ஷர தேவிகளையும் உங்களுக்கு தனியா காட்டுறேன். இந்த யோகினிகளை பத்தியும் தனியா சொல்றேன், நீங்க குறிச்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம 4வது ஆவரணத்தை பார்த்துட்டோம். அடுத்தது 5வது ஆவரணம். இந்த 5வது ஆவரணத்துக்கு பேரு சர்வார்த்த சாதக சக்கரம். பகிர்தசாரம், வெளியில இருக்கக்கூடிய கோணங்கள் 10 கோணங்கள், 10 சிறு கோணங்களால் சூழப்பட்ட முக்கோணம். இது வெளியில இருக்கிறதுனால பகிர்தசாரகம் அப்படின்னு சொல்றோம். வெளியில இருக்கு. சர்வார்த்த சாதக சக்கரம் இந்த சக்கரத்துடைய பேரு. 10 கோணங்களை கொண்டது. இது தசாவதார சக்கரம், விஷ்ணு ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு. இது சர்வார்த்த சாதக சக்கரம். எல்லா விஷயங்களும் சாதகம் ஆகும். நம்முடைய எல்லா இஷ்ட காமியங்களும் சாதகம் ஆகும். இந்த சக்கரத்துல நமக்குள்ள தேவிகள் அந்த அனுகிரகத்தை நமக்கு பண்ணுவா. இந்த சக்கரத்துக்கு அதீஸ்வரி யாருன்னு கேட்டாக்க திரிபுராஸ்ரீ அப்படிங்கிற பராம்பிகை. யோகினி தேவிகள் குலோத்தீர்ண யோகினி அப்படின்னு சொல்லியிருக்கோம். குலம்னா என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உங்களுக்கு யோகினிகளை பத்தி இந்த 9 ஆவரணத்துல இருக்கிற யோகினிகளை பத்தி நான் தனியா சொல்றேன். அது தனியா வச்சுக்கோங்க, தனியா சொல்றேன். இப்ப இந்த சக்கரத்துல இருக்கிற 10 தேவிகள் யார் யாரு? அவ யாருனாக்க சர்வசித்தி பிரதா தேவி, சர்வ சம்பத் பிரதா தேவி, சர்வ பிரியங்கரி தேவி, சர்வ மங்களகாரிணி தேவி, சர்வ காமப்பிரதா தேவி, சர்வ துக்க விமோசனி தேவி, சர்வ மிருத்யு பிரசமனி தேவி, சர்வ விக்ன நிவாரிணி தேவி, சர்வாங்க சுந்தரி தேவி, சர்வ சௌபாகியதாயினி தேவி. எல்லா விதமான நம்மளுடைய அர்த்த காம மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தேவி. இந்த சர்வ சித்தி பிரதா முதலிய 10 தேவதைகளையும் இந்த 10 கோணத்திலையும் வணங்கணும்.
அவ வந்து இந்த ஆவரணத்துல இருந்து நம்மளை அடுத்த ஆவரணத்துக்கு ஏற்றி விடுவாங்க. இந்த 5வது சக்கரமான சர்வார்த்த சாதக சக்கரத்தை அம்பாள் நமக்கு எல்லா விதமான சம்பத்துகளையும் கொடுத்து நம்மள காப்பாத்துறா. எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்குறா. அதாவது நம்மளுடைய ஆத்மாத்திகம், ஆதைவிகம், ஆதி பௌதிகம், அதாவது நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்கள், நம்ம போன ஜென்மத்துல பண்ணியிருக்கிறது, முன்னாடி பண்ணியிருக்கிற கர்மாக்கள், அதனால வரக்கூடிய கஷ்டங்கள், அப்புறம் பௌதிகம், இந்த திடீர்னு வெள்ளம் வருது, சுனாமி வருதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் எல்லாத்துல இருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவி. ஆத்ம ஞானம், அத்வைத்தானந்தம், சச்சித் ஆனந்தம் முதலிய பேறுகளை அளிக்கக்கூடிய தேவி இந்த தேவி. இந்த தேவி வந்து சர்வசித்தி பிரதாங்கிற பேரு கொண்டவள். ரொம்ப ஆனந்த ஸ்வரூபிணி இந்த மாதா, ரொம்ப ஆனந்த ஸ்வரூபிணி. அழகான யோகினி சித்திகள், நமக்கு எல்லா விதமான யோக சித்திகளும் கிடைக்கிறதுக்கு இந்த மாதா நமக்கு அருள் பண்றா. இந்த 5வது ஆவரணத்துக்கான கிருதி வந்து சனிக்கிழமை பாடக்கூடியது. 9 நாள் தானே, 9 ஆவரணம் இருக்கு, 7 நாட்கள் தானே இருக்கு. பாக்கி 2 கீர்த்தனை எனக்கு எப்ப பாடுவேன்னு சொல்லி கேட்பேன். அதை சொல்றேன், அந்தந்த ஆவரணம் வரும்போது சொல்றேன். இவ வந்து இந்த தேவி வந்து நம்ம சனிக்கிழமை பாடக்கூடிய அந்த பாடலுக்கான தேவி. அடுத்தது இந்த 5வது ஆவரணத்துக்கான கிரகம் சனின்னு சொல்லிட்டேன். அவருடைய ரத்னம் நீலம், சஃபயர்னு சொல்றோம்ல, அந்த நீலம். இந்திர நீல ரத்னாதிபதி சனீஸ்வர கிரக பிரீத்தியர்த்தே அப்படின்னு சொல்றோம். சனீஸ்வர கிரகத்துக்கு பிரீத்தியான, அவருக்கு பிடித்த இந்த நீலம், அந்த ரத்னம் இதுக்கு அதிபதி சனி பகவான் இங்க இருக்கிறதுனால அவருக்கு பிடித்தமான நீல ரத்னம் இந்த சக்கரத்துக்கு, இந்த 5வது ஆவரணத்துக்கு அதிபதி. குலோத்தீர்ண யோகினிகள், இங்க இருக்கக்கூடிய யோகினிகள் குலோத்தீர்ண யோகினிகள். இவ யார் யாரு என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். சர்வார்த்த சாதக சக்கரே ஹம் ஹாகினி தேவி. ஹாகினி தேவிங்கிற தேவி இந்த சக்கரத்துல இருக்கா. ஹம், அந்த ஹா அப்படிங்கக்கூடிய அந்த மாத்திருக்கா அக்ஷரத்துக்கு உண்டான தேவியோட ஸ்வரூபத்தை நான் உங்களுக்கு தனியா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், தனியா சொல்றேன். இப்ப நம்ம 6வது சக்கரத்தை பார்க்கணும். 6வது சக்கரத்தை பார்க்க போறோம். சர்வார்த்த சாதக சக்கரம் முடிஞ்சு போச்சு. இப்போ 6வது சக்கரம். இந்த 6வது சக்கரத்துக்கு சர்வரக்ஷாகர சக்கரம்னு பேர். 10 சிறு கோணங்களால் சூழப்பட்ட கோணங்கள், உள்கோணம். நம்ம இப்ப வெளிக்கோணத்தை பார்த்துட்டோம், இவையெல்லாம் உள்கோணங்கள். இந்த யோகினி, இங்க இருக்கக்கூடிய யோகினிக்கு பேரு நிகர்ப யோகினி அப்படின்னு பேர். இங்க இருக்கக்கூடிய இந்த 10 சர்வரக்ஷாகர அந்தர்தசார சக்கரம், இதுக்கு பராம்பிகை திரிபுரமாலினி. இந்த 10 கலைகளோட கூடிய அக்னி ஸ்வரூபம்னு சொல்றா இந்த சக்கரத்தை. இங்க சர்வஜா தேவி அப்படிங்கிற தேவியில ஆரம்பிச்சு 10 தேவிகள் இந்த ஆவரணத்துல பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். சர்வஜா தேவி, சர்வசக்தி தேவி, சர்வ ஐஸ்வர்ய பிரதா தேவி, சர்வ ஞானமயி தேவி, சர்வ வியாதி விநாசினி தேவி, சர்வாதார ஸ்வரூபா தேவி, சர்வ ஆதார ஸ்வரூபா தேவி, சர்வ பாபகரா தேவி, சர்வ ஆனந்தமயி தேவி, சர்வ ரக்ஷா ஸ்வரூபிணி தேவி, சர்வேப்சித பலப்பிரதா தேவி, எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நல்ல பலன்களையும் நமக்கு அளிக்கக்கூடிய தேவி. இந்த 5வது சக்கரத்துல இருக்கக்கூடிய, 6வது சக்கரத்துல இருக்கக்கூடிய சர்வ ரக்ஷாகர ஆவரண தேவி.
இந்த தேவி வந்து நமக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவள். இந்த 6வது ஆவரணத்துடைய தேவி இந்த யோகினி, நிகர்வ யோகினி. அவளை பத்தி நான் உங்களுக்கு தனியா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த யோகினியை பத்தி தனியா சொல்றேன். இந்த 6வது கிரகம், இந்த கிரகம் வந்து சூரியனுக்கான கிரகம். 5வது கிரகம் சனின்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து 6வது கிரகம் சூரியனுக்கான கிரகம். இதுக்கு ரத்னம் மாணிக்கம். மாணிக்க ரத்னாதிபதி சூரிய கிரக பிரீத்தியர்த்தே. இந்த கிரகத்துக்கு சூரியனுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இது, இந்த ஆவரணம். அதனால அவனுக்கு பிடிச்சமான மாணிக்கம் இந்த சக்கரத்துக்கு, இந்த சர்வரக்ஷாகர சக்கரத்துக்கு, இந்த 6வது ஆவரணத்துக்கு மாணிக்கம். அதுதான் இதுக்கு ரத்னம். இதுக்கு ரத்னாதிபதி யாருன்னா மாணிக்கம். கிரகாதிபதி யாருன்னா சூரியன். சர்வரக்ஷாகர கம் காகினி தேவியும் பூஜையாமின்னு சொல்லி இந்த ஆவரணத்தை நம்ம பூஜிக்கணும். இந்த கம்ங்கிற காகினி தேவியை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இந்த 9 ஆவரணத்திலும் வரக்கூடிய இந்த தேவிகளை நான் தனியா உங்களுக்கு காட்டுறேன். நிகர்ப யோகினிகள்னு பேரு. இங்க இருக்கக்கூடிய இந்த யோகினிகளுக்கு நிகர்ப யோகினிகள் அப்படின்னு பேரு. இந்த 6வது சக்கரத்தினால நமக்கு என்னென்ன கிடைக்கிறதுன்னா, ஐஸ்வர்யம் பெருகும், சங்கீத ஞானம் வளரும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், ரோகங்கள் இல்லாம இருக்கும், நம்முடைய விருப்பங்கள்லாம் நிறைவேற்றி வைக்கப்படும். அம்பாள் வந்து நம்மளை வந்து ஒரு கவசமா இருந்து நம்மளை ரட்சிக்கிறாங்க. அதனால இந்த 6வது ஆவரணம் சர்வ ரக்ஷாகர சக்கரம். எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு ரட்சிக்கக்கூடிய தேவதைகள் இங்க இருக்கா, அம்பாள் இருக்கா. இந்த உங்களுக்கே தெரியும், சூரியன் கிரகாதிபதி. இந்த பாடல் வந்து இதுக்கு நவாவரண கீர்த்தனை வந்து ஞாயிற்றுக்கிழமை பாடக்கூடியது. எந்த எந்த இவரும் சரி, முத்துசுவாமி தீட்சிதரும் சரி, வெங்கட சுப்பையரும் சரி, 6வது ஆவரண கீர்த்தனை வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பாடக்கூடியது. இப்போ 7வது ஆவரணத்தை பார்க்க சர்வ ரோகஹர சக்கரம் அப்படின்னு பேரு. 7வது ஆவரணத்துக்கு சர்வ ரோகஹர சக்கரம்னு பேரு. உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இந்த 7வது சக்கரத்துக்கு. ஏன்னாக்க இங்க இருக்கக்கூடியவர்கள் வசினி வாக்தேவிகள். இந்த தேவிகள் தான் நம்முடைய லலிதா சகஸ்ரநாமத்தை பண்ணியிருக்காங்க. அந்த 1000 நாமாக்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த சர்வரோகஹர சக்கரத்துல இருக்கக்கூடிய வசினி முதலிய வாக்தேவதைகள். அவளுக்கு முதல்ல நம்ம நமஸ்காரம் சொல்லுவோம். ஏன்னா அவ நமக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அவ தான் கொடுத்துருக்க. இந்த சர்வ ரோகஹர சக்கரம் அப்படிங்கிற சக்கரம் 8 முக்கோணங்களால் சூழப்பட்ட 8 கோணம். 8 முக்கோணங்களால் சூழப்பட்ட ஷட்கோணம்னு சொன்னாங்க. 6 கோணம் இருக்கு இல்லையா உள்ள, அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய 8 கோணம். இந்த 8 கோணங்கள்ல இருக்கக்கூடிய தேவிகள் யார் யாருன்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசினி வாக்தேவிகள். வசினி வாக்தேவதா, காமேஸ்வரி வாக்தேவதா, மோதினி வாக்தேவதா, விமலா வாக்தேவதா, அருணா வாக்தேவதா, ஜெயினி வாக்தேவதா, சர்வேஸ்வரி வாக்தேவதா, கௌலினி வாக்தேவதா. நம்ம ரொம்ப வேகமாக சொல்லும்போது வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி சொல்லிட்டே போறோம் இல்லையா. எல்லாரும் வாக்தேவிகள், அவ்வளவு பேரும் வாக்தேவி. இந்த சக்கரத்துக்கு சர்வரோகஹர சக்கரம்னு பேரு. இது வந்து சக்கரம் அஷ்டமூர்த்தி ஆத்மக காமேஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட யோகினி தேவதை வந்து ரகசிய யோகினி பேர். ரகசிய யோகினிகள் இவாள். ஏன் அப்படி இவாள பேருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், தனியா சொல்றேன். இந்த பராம்பிகை நமக்கு வந்து ஒரு கற்ப விருட்சமா இருந்து நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்றான். ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்குறோம். ஆரோக்கியம் இருந்தா ஆயுள் இருக்கும், ஆரோக்கியம் இருந்தா சந்தோஷம் இருக்கும். அதனால இதை கொடுக்கக்கூடிய தேவியோ இந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவதை
எல்லாருமே இந்த வாக்தேவிகள் எல்லாரும் நமக்கு வாக் சித்தியை கொடுக்குறாங்க. வாக் சித்தி, நம்ம அழகா பேசுறோம், நல்ல விஷயங்களை கத்துக்கிறோம், இதுக்கெல்லாம் இந்த தேவதைகள் தான் காரணம். இதுக்குள்ள இருக்கிற இந்த வாக் தேவிகளுக்கு காரணம். அவளை நம்ம பூஜிக்கலாம், அவளை நம்ம சந்தோஷமா, அவளை நமக்கு இது சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா, லலிதா சார் சொன்னோம், அதுக்காக அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். புதன்கிழமைக்கான நவவர்ண கீர்த்தனங்கள் இதுல பாடப்பட்டு, சர்வரோகர சக்கரம், இந்த கிரகம் புதன் கிரகம், இதுக்கான ரத்னம் மரகதம், எமரால்டுன்னு சொல்றோம். அது மரகத ரத்னாதிபதி புத கிரக பிரீத்தியர்த்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. புத கிரகத்துக்கு பிரீத்தியான ஆவரணம் இது, சக்கரம் இது, மரகத ரத்னம். அந்த மரகதத்துக்கு யார் அதிபதினா புதன். அதனால இந்த கிருதியை, இந்த கீர்த்தனை, இதுக்கு உண்டான அந்த கீர்த்தனையை பாடுறது புதன்கிழமை. இதெல்லாம் தயவு செஞ்சு குறிச்சு வச்சுக்கோங்கம்மா. சர்வரோகர சக்கரம், இதுக்கு கிரகம் புதன், ரத்னம் மரகதம், மரகத ரத்னாதிபதி புத கிரகே பிரீத்தியர்த்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரோககர சக்கரத்துல ஷம் அப்படிங்கிற சாகினி தேவி இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய யோகினிகளுக்கு ரகசிய யோகினிகள் அப்படின்னு பேர். இவளோட பேரு ரகசிய யோகினிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சர்வரோககர சக்கரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னாக்கா நம்முடைய வசினி வாக்தேவிகள் இங்கதான் இருக்கு. அவதான் நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை கொடுத்தவார். அதனால நம்ம அவ மேல நமக்கு ஒரு தனி பிரியம் உண்டு இல்லையா? வசினி வாக்தேவிகள் மேல ஒரு தனி பிரியம் நமக்கு. அடுத்தது 8வது ஆவரணம். இது திரிகோண சக்கரம், சர்வசித்தி பிரத சக்கரம் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த சக்கரத்துக்கு அதீஸ்வரி திரிபுராம்பா அப்படின்னு சொல்லும். இந்த சக்கரத்தினுடைய அதீஸ்வரியோட பேரு திரிபுராம்பா. இங்க இருக்கக்கூடியவர்கள் அதிரகசிய யோகினிகள்னு சொல்றோம். அதிரகசிய, ஏன்னா இப்போ 8வது ஆவரணத்துக்கு வந்துட்டோம், அம்பாளுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அதனால இங்க இருக்கிறவா அதிரகசிய யோகினிகள். அவ அம்பாளை காட்டணுமே. அது அம்பாளை எட்டுறது நமக்கும் கஷ்டம், அவளும் அம்பாளை நமக்கு கிட்ட கொண்டு போயின்னு இருக்கா. அப்போ இவளுக்கு ஒரு அந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் இல்லையா? அதனால இவளுக்கு அதிரகசிய யோகினிகள் அப்படின்னு பேர். அது இவன் இங்க இருக்கக்கூடிய நாலு சக்திகள், பானசக்தி, தனுஷ் சக்தி, பாச சக்தி, அங்குஷ சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த 8வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய தேவிகளை அவ கேது, இந்த கிரகம் கேது. இதுக்கான ரத்னம் வைடூரியம். வைடூரிய ரத்னாதிபதி கேது கிரக பிரீத்தியர்த்தே சர்வசித்தி பிரத சக்கரே இயம் யாகினி தேவி. இயம் அப்படிங்கிற யாகினி தேவி, அவளை இங்கே பூஜை பண்றோம். மாத்திருக்கா அக்ஷரத்துல இப்போ நம்ம 8 அக்ஷரம் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த தேவிகளை பத்தியெல்லாம் நான் தனியா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய யோகினிகளுக்கு பேரு அதிரகசிய யோகினி. ஏன்னா அம்பாள் கிட்ட நம்மளை கூட்டின்னு போயிட்டு இருக்கா. அதனால இவருக்கு பேரு அதிரகசிய அப்படின்னு பேர். பாரசக்தி, தனுஷ் சக்தி, பாசசக்தி, அங்குஷ சக்தி. உங்களுக்கு தெரியும், அம்பாள் 4 கையில என்ன வச்சுட்டு இருக்காங்கிறது அந்த சிதக்னி குண்டத்துல எழுந்திருக்கும் போதே லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். இந்த 4ஐயும் கையில வச்சுருந்தா அந்த அக்னி குண்டத்துல இருந்து வரா. இந்த திரிபுர சுந்தரி லலிதா மகா திரிபுர சுந்தருடைய ரூபமும் அப்படித்தான் இருக்கு. 4 கைகள், பாசம், அங்குஷம், தனு, பானம் வச்சுட்டு இருக்கா. தனுசியும் பானத்தையும் வச்சுட்டு இருக்கா. இந்த தேவியை நம்ம வணங்குறோம். சூரிய சக்கர ஜாலந்தர பீட்ட ஷஷ்டீசநாத தசாரத்வய சதுர்தசார சக்கராத்மக வித்யா தத்வ ஸ்திதிகிருத்திய ஸ்வப்ன தசாதி அஷ்டாயக ஞானசக்தி காமராஜாத்மக காமகலா ஸ்வரூப விஷ்ணுவாத்ம சக்தி மகாவஜ்ரேஸ்வரி தேவியை நமகான்னு சொல்லி அந்த தேவியை வணங்குறோம். முதல்ல அம்பாள் மகா காமேஸ்வரி தேவின்னு சொல்லி அவளை வணங்குறோம்.
அப்புறம் அடுத்தது பகமாவின் தேவின்னு சொல்லி வணங்குறோம். அப்புறம் மகா திரிபுர சுந்தரி ஒட்டியானப்பேட்டை திரிபுர சுந்தரி தேவியை சொல்லி இந்த தேவிகளெல்லாம் நம்ம வணங்குறோம். அம்பாள் கிட்ட இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். 8வது நவாவரண கீர்த்தனை வந்து சனிக்கிழமை பாடக்கூடியது. நீங்க கேட்ட சொன்னேன் இல்லையா, 9 நாள் 9 ஆவரணங்கள் இருக்கு, 7 நாட்கள் தானே இருக்கு, பாக்கி 2 நாளுக்கான கீர்த்தனைகளை என்னைக்கு பாடுறதுன்னு. 8வது நவாவரண கீர்த்தனையும் சனிக்கிழமை பாடுறது, 9வது செவ்வாய்க்கிழமை பாடுறது. அதாவது ராகு கேதுன்னு இருக்கா இல்லையா, அவ சனிக்கிழமை கேதுக்கான கீர்த்தனம், ராகு வந்து செவ்வாய். இப்போ 9வது ஆவரணத்துக்கு போறோம். மைய பகுதியில பிந்து அம்பாள், அவள் அந்த பிந்துல தான் உட்கார்ந்துருக்கா. ஸ்ரீ சக்கர பிந்து ஸ்தானம் இது. சர்வானந்தமய சக்கரம்னு பெயர். இந்த சக்கரத்துக்கு சர்வானந்தமய சக்கரம்னு பேரு. 8வது சக்கரம் சர்வ சித்திப்பிரத சக்கரம், எல்லா விதமான சித்திகளும் சித்திக்கும் சக்கரம் அது. இது சர்வ ஆனந்தமய சக்கரம். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஆனந்தம். இங்க வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் ஆனந்தம், கெட்ட விஷயம் நடந்தா துக்கம் இல்லை. நல்லது கெட்டது எல்லாமே ஆனந்தம், சர்வ ஆனந்தம். அம்பாளுக்கு எல்லாமே ஆனந்தம். அவளுக்கு நல்லது கெட்டது அப்படி பிரிச்சு பாகுபாடு எல்லாம் கிடையாது. அதனால இங்க வந்துட்டா சாதகனுக்கு எல்லாமே ஆனந்தம், சர்வ ஆனந்தமய சக்கரம். இந்த சக்கரத்துக்கு அதிபதி யாரு, அதீஸ்வரி யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ வித்யா பஞ்சதசி ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி. லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகாயே அப்படின்னு சொல்லி அவளை நம்ம வணங்குறோம். இங்க இருக்கக்கூடிய யோகினிக்கு பேரு பராபரா ரகசிய யோகினி. வாமாதேய சக்திகள் இங்க இருக்கக்கூடியவ. அம்பாள் வந்து மகா திரிபுர சுந்தரி, இங்க நித்தியவாசம் பண்றான். இந்த சக்கரம் சர்வானந்தமய சக்கரம். இந்த பிந்து நடுவில் இருக்கக்கூடிய பிந்து வந்து சிந்தாமணி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய கிரகம் இருக்கக்கூடிய இடம். அங்க சிவாக்காரமான ஒரு மஞ்சத்துல கட்டில அம்பாள் உட்கார்ந்து இந்த எல்லா உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அவ ஆட்சி பண்ணி அவ நம்மளை காத்து ரட்சிக்கிறா. இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிற எல்லா விதமான ஆனந்தம்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஆனந்தமயம், இந்த உலகமே ஆனந்தமயம் அப்படின்னு எடுத்துக்க கூடிய அந்த பக்குவத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. அவளை யார் யார் வந்து பூஜிச்சிருக்கான்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன். மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரே, மன்மதன், அகஸ்தியன், நந்திகேஸ்வரன், சூரியன், விஷ்ணு, சண்முகன், சிவன், துர்வாசன், அப்படி 12 பேரும் சொல்றார். நம்ம வேற இடத்துல சில பேரை விட்டுட்டு சில பேரை சேர்த்துக்கிறோம். மொத்தத்துல ஒரு 16-18 பேர் இருக்கா மொத்தம். அவெல்லாம் நம்ம 12 பேரை ஒருத்தர் எடுத்துக்கிறா. இப்ப நம்மளுடைய அபிராமி பட்டர் 12 பேரை சொல்றார். இவர் இப்ப நான் சொன்னது ஒரு 12 பேரு. அந்த மாதிரி நம்ம 12 வந்து மாத்திக்கிறோம். எண்ணற்றவர் அவளை பூஜிச்சிருக்கான அபிராமி பட்டர் ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த இவாளால உபாசிக்கப்படுறதுக்கு அந்த வித்தியக்கு பேரு காதி வித்தியை, ஆதி வித்தியை, சாதி வித்தியை. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திர ஸ்வரூபமானவள் இந்த தேவி, இந்த அம்பாள், இந்த 9வது ஆவரத்துல இருக்கக்கூடிய பரதேவதை சர்வ மங்களங்களையும் நமக்கு கொடுக்கிறா. இந்த தேவிக்கான கீர்த்தனை வந்து செவ்வாய்க்கிழமை பாட வேண்டியது. செவ்வாய்க்கிழமை பாட. கிரகம் வந்து ராகு, ரத்னம் வந்து கோமேதகம். கோமேதக ரத்னாதிபதி ராகு கிரக பிரீத்தியர்த்தே. ராகு கிரகத்துக்கு ரொம்ப பிரியமான இடம் இது. இந்த ஆவரண தேவிகளை பூஜிக்கும் போது நம்ம ராகுவையும் சேர்த்து பூஜிக்கிறோம். அவருடைய அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கான ரத்னம் கோமேதகம். சர்வானந்த சக்கரமய சக்கரே பம் பட்டபான லடாகினி தேவி பூஜையாமி. பம்னு சொல்லக்கூடிய அந்த
படபான லட்டாகினி தேவியை நம்ம பூஜை பண்றோம் இந்த சக்கரத்துல, இந்த ஆவரணத்துல. இங்க இருக்கக்கூடிய யோகினிகளுக்கு பராபரா ரகசிய யோகினி அப்படிங்கிற பேரு. இப்போ நம்ம 9 ஆவரணங்களையும் பார்த்துட்டோம். இந்த 9வது ஆவரணத்துக்கு உண்டான கிரகம் ரத்னம் அதுவும் பார்த்துட்டோம். இப்போ இவா சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரம், அந்த அக்ஷரத்துக்கு உண்டான தேவிகள் யார் யாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அக்ஷரத்துக்கு உண்டான தேவிகளோட படத்தோட அந்த மாத்திருக்கா அக்ஷரங்களை உங்களுக்கு அடுத்த வகுப்புல நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த யோகினிகள் அவளை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த யோகினிகள் இந்த 9 ஆவரணத்திலும் இருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க ஸ்ரீ சக்கரத்தை பாருங்க, முழுமையான ஸ்ரீ சக்கரத்தை பாருங்க. இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ஆவரணத்தையும் பார்த்துட்டோம். இப்ப முழுமையான 9 கோணங்களும் உடைய அந்த ஆவரணங்களும் உடைய இந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்க பாருங்க. நான் ஒவ்வொரு இவாளை பத்தியும் நான் சொல்றேன், ஒவ்வொரு தேவி யோகினியை பத்தியும் சொல்றேன். முதல்ல இருக்கக்கூடிய யோகினி, முதலாவது ஆவரணம். இவ 9 பிரிவினர் உங்களுக்கு தெரியும். பிரகட யோகினிகள் அப்படின்னு பேர். பிரகட யோகினிகள் வெளிப்படையா இருக்கிறதுனால இவாளுக்கு பிரகடனம் பண்றா அப்படின்னு சொல்றோம்ல, எல்லாருக்கும் சொல்றது அது. முதல் ஆவரணத்துல இருக்கிறவா இந்த ஸ்தூல சூஷ்ம காலம் அப்படின்னு நமக்கு 3 தேகம் இருக்கு இல்லையா? அந்த சக்தி, அதுல இருக்கிற அந்த சக்தி நம்ம ஸ்தூல சரீரத்துல இருக்கும்போது அதிகமா வெளியில வருது. அது உலகத்துக்குள்ள போய் எல்லா விதமான அனுபவங்களையும் அதை அடைஞ்சிட்டு வருது. அடுத்தது ஸ்தூல சரீரம் இந்த பொறிகள், இந்த 5 இந்திரியங்களால உண்டான அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வருது. இந்த சுகம் துக்கம் அதெல்லாம் இந்த விழிப்பு நிலையில நமக்கு ஏற்படுறது. இந்த சக்தி இப்படி வெளியாகும் போது, வெளிப்படையாக இருக்கும்போது இதுக்கு பிரகட யோகினிகள் அப்படின்னு. அதனாலதான் இவாளுக்கு பிரகட யோகினிகள் பேர். ஏன்னா நம்முடைய மனசு வெளியில சுத்திட்டு வர்றது இல்லையா, அதனால. அடுத்தது குப்த யோகினிகள், 2வது ஆவரணத்துல வசிக்கிறோம். சர்வாச்சா பரிபூரக சக்கரத்துல வசிக்கிறவாளுக்கு பேரு பிரகட யோகினி. அது சூட்சமமா சக்தி வெளிப்படுறது. ஸ்வப்ன நிலைன்னு சொல்றோம் இல்லையா, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல அந்த நிலையில சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சக்தி வடிவில் இருக்கிறவா இந்த குப்த யோகினிகள். அப்படி குப்தம்னா ரகசியம்னு அர்த்தம். குப்த யோகினிகள். அடுத்தது குப்த தர யோகினிகள், சர்வ சம்க்ஷோபன சக்கரத்துல இருக்கிறவங்க. 3வது ஆவரணத்துல வசிப்பவர்கள் ஸ்தூல சூஷ்மம், 2க்கும் எந்த தொடர்பும் இல்லாம நம்முடைய ஆத்ம சக்தி சில சமயத்துல அது வீழ்ச்சின்னு இருக்கு. அதுக்கு சில உணர்வுகள், சில அனுபவங்கள் ஏற்படுறது இல்லையா? நல்ல தூக்க நிலையில சில விஷயங்கள் நமக்கு ஏற்படுது. அப்போ நம்ம இந்த சரீரத்துல இல்லாம அப்படியே எங்கேயோ நம்ம உலாவிட்டு வரோம். அது மிக சூட்சமமா இருக்கிற ஒரு அனுபவம். அந்த சூட்சமமான அனுபவத்துல இந்த சக்தி வடிவங்கள், இந்த குப்ததர யோகினிகள் அப்படிங்கிற சக்தி வடிவங்கள் அங்க இருக்கலாம். அடுத்தது சம்பிரதாய யோகினிகள், சர்வ சௌபாகிய சக்கரத்துல இருக்கிறவா. 4வது ஆவரணத்துல வசிக்கிறவா. இவாள குரு வடிவான. உங்களுக்கு தெரியும், லலிதா தேவிக்கு மிஞ்சின குருவே கிடையாது அப்படின்னு நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இவாளை வழிபடுறவாளுக்கு சில சமயத்துல தேவி பிரத்யக்ஷமாவா அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவியே பிரத்யக்ஷம் ஆகணும். ஏன்னா குருங்கிறவர் ரொம்ப கருணை வடிவானவர். நம்மளே பார்த்திருக்கோம். நம்மளுடைய அகஸ்தியருக்கு மகாவிஷ்ணு, நம்மளுடைய ஹயக்ரீவர் எப்படி கருணையா அவருக்கு பாட சொல்லி கொடுக்குறாரு, அவரை பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறார், அவர்கிட்ட பிரியமா பேசுறார். அந்த மாதிரி குருங்கிறவர் ரொம்ப கருணை வடிவார். அந்த சக்தி வடிவானவர்கள் இந்த சம்பிரதாய யோகினிகள். அடுத்தது குலோத்தீர்ண யோகினிகள், சர்வார்த்த ஜாதக சக்கரத்துல இருக்கிறவா. குரு பரம்பரையா இருந்து எல்லாரையும் இவா
கிரேட். குலம் குலம்னா உங்களுக்கு நான் லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லி கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு ஆசாரன், ஒரு சீடன், அந்த ஆசாரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு, இதெல்லாம் குரு பரம்பரை, சிஷ்ய பரம்பரை, ஞான பரம்பரையா வடிவெடுக்கு. இந்த மாதிரி இது விரிஞ்சு கொண்டே போறதுக்கு இந்த குலோத்தீர்ண யோகினிகள் அப்படின்னு பெயர். இப்படி விரியறது இல்லையா அறிவு, குரு கிட்ட இருந்து சீடனுக்கு, சீடன் கிட்ட இருந்து அந்த அறிவு வருது, அந்த அறிவை இன்னும் விரியறது. அந்த விரியறதுக்கு உண்டான யோகினிகள் இந்த குலோத்தீர்ண யோகினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகர்ப யோகினிகள். நமக்குள்ள இருக்கிற அந்த சித் சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வு வடிவானவர்கள். சர்வரக்ஷாகர சக்கரத்துல இருக்கிற வாயுவா இந்த குருவோட உபதேசத்தால நமக்கு கிடைக்கக்கூடியதுக்கு பேரு சித் சக்தி. அந்த சித் சக்தியை நம்ம உணரும் போது அந்த உணர்வோட வடிவானவர்கள் இந்த நிகர்ப யோகினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகி. அடுத்தது ரகசிய யோகினிகள். இவ உள்ள நம்ம ஜாகிரத, சொப்ன, சுஷ்டிங்கிற 3 நிலைகள்ல ஸ்தூல சூஷ்ம காரண சரீரத்துக்கு மூலமா நம்மளோட சக்தி விளையாடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த சக்தி வடிவானவர்கள் ரகசிய யோகினிகள். சர்வரோகர சக்கரம் உங்களுக்கு தெரியும். அவ ரொம்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்சவா நம்மளுடைய வசனி வாக்தேவிகள். நமக்கு எல்லா விதமான வாக் சக்திகளையும் கொடுக்கக்கூடிய யோகினி. 8வது அதிரகசிய யோகினி. 8வது சர்வார்த்த சித்தி பிரதாயக சக்கரம். எல்லா நிலைகளும் நம்மளுடைய சக்தி விளையாடி அது சக்தி, உள்ள இருக்கிற சக்தி, அம்பாள் உள்ள இருக்கா அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய சக்திகள். அதனால அதிரகசிய யோகினிகள் பேர். அதிரகசியம். அடுத்தது பராபரா அதிரகசிய யோகினி. 9வது சர்வானந்தமய சக்கரம். அந்த ஆவரணத்துல இருக்கிறவா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஸ்வரூபம். அந்த நிலையில அந்த சித் சக்தியை நமக்குள்ள அறிவா ஆனந்தமா நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அம்பாளை நமக்குள்ளேயே அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த சக்தி. அதனால இவாளுக்கு பராபரா இந்த சக்தி. இங்க இருக்கக்கூடிய இந்த 9வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய சக்திக்கு பராபரா ரகசிய யோகினி அப்படின்னு பேர். இந்த யோகினிகள் சூழ்ந்து நிற்கிற நகரத்துக்கு தான் ஸ்ரீநகரம்னு பேரு. ஸ்ரீ வித்யை அப்படிங்கிறது இந்த யோகினிகள் எல்லாம் கடந்து அம்பாளை இவாளுடைய உதவியால அம்பாளை கிட்ட நம்ம போறதுக்கு தான் ஸ்ரீ வித்யை. இந்த ஸ்ரீ வித்யை நமக்கு உதவி பண்றது. இப்ப நம்ம சக்கரங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், ஆவரணங்களை பார்த்து மரப்புகளை எப்படி நீக்கிட்டு உள்ள போகணும், அங்க இருக்கக்கூடிய தேவியர்கள் யோகினிகள் அவளை பூஜிச்சு அவளுடைய பெயர்களை சொல்லி அவளை வணங்கி ஒவ்வொரு திரையா விலக்கி விலக்கி எப்படி அம்பாள் கிட்ட போகணும் அப்படிங்கிறது. ஏதவன் பேர், அவர் வண்ணம், முன்னம் அவள் நாமம் கேட்டால், பின்னம் அவள் வண்ணம் கேட்டால் பார்த்துட்டோம் அவளுடைய சக்கரத்தை பார்த்துட்டோம். பின்னர் அவன் ஆரூர் கேட்டாள், அம்பாளுடைய ஊர் இது. ஒண்ணு இந்த சீச்சக்கரத்துல இருக்கிற பிந்து, அதுக்கு அப்பால் இந்த அண்ட சராசரங்களுக்கு அப்பால இருக்கு அவளுடைய ஊர் ஸ்ரீநகரம். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா அழகா எல்லாம் கேட்டு குறிச்சுக்கோங்க எல்லா விஷயங்களையும். ஏதாவது விஷயம் புரியலைன்னா மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் சொல்லித்தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன்.